நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துதி கன்னம் மகிமை செலுத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கடந்த 5 சபையை குறித்து விரிவாக பார்த்துவிட்டோம். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை ஆகிய 5 சபையை குறித்து பார்த்துவிட்டோம். இனி நாம் பார்க்கக்கூடிய சபை 6வது சபை பிலதெல்பியாவாகும். இந்த பிலதெல்பியா சபையானது சகோதர தத்துவத்தை உயர்த்தியது. பிலதெல்பியா சபையானது மிகவும் மகத்துவமுள்ள சபையாக வந்தது. இருளில் கிடந்த சபையை 5ஆம் சபையின் தூதனான மார்ட்டின் லூத்தர் அவர்கள் 25% வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்தார். இப்பொழுது சபையானது 75% இருட்டாக இருக்கின்றது. இந்த 75% இருட்டை அகற்றுவதற்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 7வது சபை நட்சத்திர தூதனான ஜான் வெஸ்லி பால் என்பவரை அங்கே நிறுத்தியுள்ளார். அவர் தம்முடைய பணிகளை தீவிரமாக செய்தார். தேவனுக்கு உத்தமமாக உழைத்தார். இறுதி வரைக்கும் விசுவாச போராட்டத்தில் சற்றும் சளைக்காமல் உழைத்து பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி பரலோகம் சென்றடைந்தார். இது 6ஆம் தூதன். அந்த 6வது சபையை குறித்து நாம் வேதத்திலிருந்து வசனங்களை படிக்கிறேன், கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை படிக்கின்றேன், கேளுங்கள். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரின் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சகரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டது. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இது 6வது சபையாகும். இந்த 6வது சபையின் தூதனுக்கு வந்த செய்தியாகும். பாருங்கள், முதலாவது சபையில் ஒரு குறை இருந்தது. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகின்றது. எபேசு சபை ஆதி சபையில் ஒரு குறை இருந்தது. ஆனால் 2வது சபையாகிய சிமிர்னாவில் குறையை குறித்து பேசவில்லை. ஆனால் 3வது சபையில், அதாவது 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. 3வது சபையில் குறை இருக்குது, 1வது சபையில் குறை இருக்குது, 2வது சபையில் குறையை சொல்லலை. இப்போ 4வது சபையில் பார்ப்போம். 4வது சபையில் குறை இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிக்கிறேன், கேளுங்கள். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பாருங்கள், எபேசு சபை 1வது சபையில் குறை இருக்குது, 3வது சபையில் குறை இருக்குது, 4வது சபையில் குறை இருக்குது, 2வது சபையில் குறை இல்லை. இப்போ 5வது சபையை பார்த்தோமே, ஆனால் 5வது சபையில் குறை இல்லை, 5வது சபையில் குறை இல்லை. இப்போ 6வது சபையில் பார்க்குறோம், அங்கேயும் குறை இல்லை. அதே போல் 7வது சபையிலும் குறை இல்லை.
ஆனால் 7வது சபை இப்படி சொல்லுகின்றது, சபை சொல்லுகின்றது, ஆண்டவர் சொல்லல. அந்த இடத்தை சுட்டி காட்டுறேன். 3ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதாபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பத்தன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால். ஆண்டவர் அந்த சபைகளில் குறைன்னு சொன்னார். 1வது சபையில், 3வது சபையில், 4வது சபையில், 5வது சபையில் அந்த குறை என்ற வார்த்தையை காண முடியல. இப்போ 6வது சபையிலையும் குறை இல்லை, 7வது சபையிலையும் குறை இல்லை. இதை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். வார்த்தையை மிகவும் தெளிவாக பார்க்க வேண்டும். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்று இந்த சபை தூதனுக்கு ஒரு செய்தியை அனுப்புகிறார். இந்த சபையின் காலம், இந்த பிலதெல்பியா என்ற சபையின் காலம் கிபி 1750 முதல் 1906 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டது. அப்படியானால் மொத்தம் எத்தனை வருடம் என்பதை பார்ப்போம். இந்த 6வது சபையானது 156 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டது. கிபி 1750 முதல் 1906 வரைக்கும் ஏறக்குறைய 156 ஆண்டுகளை எடுத்துக்கொண்டது. இந்த சபையின் தூதனாக காட்சியில் நிற்பவர் ஜான் வெஸ்லி பால் ஆவார். இவருடைய குறிப்பை குறித்து நான் படிக்கின்றேன், கேளுங்கள். ஜான் வெஸ்லி தான் இச்சபை காலத்துக்குரிய நட்சத்திரமாக விளங்குகிறார். அவர் கிபி 1703ஆம் ஆண்டில் ஜூன் மாதம் 17ஆம் தேதி இங்கிலாந்தில் உள்ள எப் வர்த் என்னும் இடத்தில் ஒரு மத குருவின் வீட்டில் பிறந்தார். அதாவது அவங்க அப்பா குரு. அவரது பெற்றோருக்கு இருந்த 19 பிள்ளைகளில் இவர் 15வது மகனாவார். ஜான் மற்றும் சூசன்னா வெஸ்லி ஆகியோர் அவருடைய தாய் தந்தை ஆவார். அவருடைய தகப்பனார் பெயர் ஜான், தாயார் பெயர் சூசன்னாவாகும். அவருடைய தந்தையார் ஒரு பிரசங்கியார் ஆவார். அவரது தாய் ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்து கொண்டு பரிசுத்தவாட்டியாக விளங்கினார். 19 பிள்ளைகளையும் கவனிக்க வேண்டியதாக இருந்தாலும் தன்னுடைய மிகுந்த அலுவல்கள் மத்தியிலும் பிள்ளைகளுக்கு வேதாகம பாடங்களையும் வேதாகம கதைகளையும் சொல்லிக் கொடுத்து அவர்களுக்காக அனுதினம் ஜெபிப்பதற்கு அத்தாய்க்கு நாள்தோறும் அதிக நேரம் கிடைத்தது. அதுதான் சிறுவர்களை தேவபக்தி உள்ளவர்களாக உருவாக்கியது. ஜான் வெஸ்லியின் அண்ணன் சார்லஸ் என்பவர் பிரசித்தி பெற்ற பாடலாசிரியர் ஆவார். அவர் உலகுக்கு மிகவும் தெய்வீக எழுப்புதலை அளிக்கும் பாடல்களை கொடுத்தவராவார். ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்பவரின் கூட்டாளியாக ஜான் வெஸ்லி விளங்கினார். ஜான் வெஸ்லி, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் ஆகிய இருவர் இணைந்து மெத்தடிஸ்ட் சபையை உருவாக காரணமானவர்கள். பரிசுத்தமாக்குதல் என்னும் செய்தியின் மூலம் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். ஜான் வெஸ்லியிடம் அதிகாலையில் எழும்பும் பழக்கம் உண்டு. அவரது ஆயுட்காலத்தில் 60 ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் மணிக்கே எழும்பி விடுவார். அந்த ஒரு காரியத்தில் இக்கால சபையானது தவறி இருக்கின்றது. 4 மணிக்கு எழும்பி 5 மணிக்கு பிரசங்கிப்பார். சில வேளைகளில் அவர் ஒரு நாளில் 2 முதல் 4 தடவைகள் பிரசங்கிப்பார். அவர் ஜான் வெஸ்லி ஒரு ஆண்டிற்கு 4500 மைல்கள் குதிரையின் மேல் பயணம் செய்து சுவிசேஷத்தை பிரசங்கித்திருக்கிறார் என்று அவரை குறித்து இங்கிலாந்து தேச மக்கள் கூறுகிறார்கள். 4500 மைல்கள் ஒரு ஆண்டிற்கு ஆகும். அவரது நாட்களில் அவரை பரிகாசித்து தூசிப்பதும் அநேக புத்தகங்கள் எழுதப்பட்டது. அவரை விமர்சித்து பரிகாசித்து தூசித்து அநேக புத்தகங்கள் எழுதப்பட்டன. ஆனாலும் அப்புத்தகங்களும் அவைகளது ஆக்கியன்களும் வெகு காலமாகவே மறக்கப்பட்டே போய்விட்டார்கள். ஒரு தேவ பிள்ளைக்கு எதிராக எதுவும் உங்களால் செய்ய முடியாது. அப்படி எதுவும் செய்துவிட்டு தப்பித்து கொள்ளவும் முடியாது. அச்செய்கை வெறும் ஆகாயத்துடன் சண்டை போடுவது போலதான் இருக்கும். தேவன் தமது பிள்ளையை எப்படியாகிலும் விடுவித்து விடுவார். அவரை
பின்பற்றியவர்களை மெதடிஸ்ட் என்று அழைத்தனர். ஏனெனில் அவர் அக்காரியங்களை செய்வதற்கு ஒழுங்குகளை கொண்டவராக இருந்தார். அவரது ஆயுட்காலத்தில் அவர் 40,000க்கு மேலாகவே பிரசங்கித்துள்ளார் என்று அவரை பற்றி கூறப்படுகிறது. 40,000 பிரசங்கங்கள் என்பதை எண்ணி பாருங்கள். அவர் இவ்வுலகத்தை விட்டு 1791 கடந்து சென்ற பிறகு உலகத்தில் மெதடிஸ்ட் ஸ்தாபனமானது தனது வேர்களை பரவவிட்டு மெதடிஸ்ட் சபை அதிலிருந்து ஆரம்பித்தது. இப்படியாக இந்த பிலதெல்பியா சபையின் 6வது சபையின் தூதனானவருடைய வாழ்க்கையின் வரலாறாகும். அது இவருடைய வாழ்க்கை வரலாறாகும். அதை சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கை வரலாறை படித்து கொண்டு முழுவதுமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இவருடைய நோக்கம் என்ன என்றால் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமாகும். படிக்கின்றேன், கேளுங்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பரிசுத்தவான்கள், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தேவனை தரிசிக்க முடியும் என்று அவர் தமது ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அவருடைய ஊழியமானது பரிசுத்தமாக்குதலை முன்னின்று நடத்தியது. அவர் பரிசுத்தமான வாழ்க்கையை நடந்து காட்டினார், நிகழ்த்தி காட்டினார். அவரை யாரும் எவரும் குறை சொல்ல முடியாத வரைக்கும் தன் வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்தார். மிக உன்னதமான ஒரு ஊழியக்காரர் ஆவார். 7வது சபையின் தூதனாக காட்சியில் நின்ற பொழுது அவர் மிக சிறப்புடனும் சீருடனும் தம்முடைய சபைகளை வழிநடத்தி சென்றார். இந்த பிலதெல்பியா சபையை குறித்து வேதம் என்ன சொல்கின்றது பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கின்றேன். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். பிலதெல்பியா சபையின் கிரியைகளை அறிந்திருக்கிறார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். 75% இருளுக்குள் இருக்கின்றது பிலதெல்பியா சபையானது. இந்த 75% வெளிச்சத்தை அகற்றுவதற்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அங்கே பிலதெல்பியா சபைக்கு ஜான் வெஸ்லி பால் அவர்களை நியமித்திருக்கிறார். அந்த இருளை அகற்றுவதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். அந்த சபையின் கிரியைகளை அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். அந்த தூதனின் கிரியைகளை அறிந்திருக்கிறார். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், அந்த சபைக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு. அந்த சபைக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்கு. 25% தான் பலம் இருக்கின்றது. அந்த 25% பலத்தை வைத்துக்கொண்டு பரிசுத்தமாக பிசாசுக்கு எதிர்த்து போராட வந்துவிட்டார் ஜான் வெஸ்லி பால் அவர்கள். அவருக்கு இருக்க கொஞ்சம் பலத்தை வைத்துக்கொண்டு ஆவிக்குரிய போராட்டத்தில் இறங்கிவிட்டார் ஜான் வெஸ்லி பால் அவர்கள். அவருடைய ஊழியத்தின் ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலிக்காமல் உற்சாகத்துடன் ஆவிக்குரிய போராட்டத்தில் போராடி வெற்றி பெற்றவர், ஜெயம் கொண்டவர். அவர் ஜெயம் கொண்ட காரணத்தினால் 6வது சபையை ஆசீர்வதித்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்? அவனை என் தேவனுடைய ஆலயத்தில் தூணாக்குவேன். ஜான் வெஸ்லி பால் அவர்களை ஆலயத்தின் தூணாக்கிவிட்டார். பவுல் அஸ்திபாரம் போட்டான், இவர் சபைக்கு தூணாகிவிட்டார். எபேசு அடிக்கல் நாட்டியது, இவர் கட்டிடத்தை கட்டி எழுப்பினார், ஆலயத்தின் தூணாக மாற்றிவிட்டார். இவருடைய ஆசீர்வாதம் அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனாலே பரலோகத்திலிருந்து இறங்கினோரும் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஒரு புதிய நாமத்தை இந்த 6வது சபையின் தூதனுக்கு அன்பளிப்பு கொடுத்திருக்கின்றார். அந்த புதிய நாமமானது அது பரலோகத்திலிருந்து இறங்கிய புதிய எருசலேமின் நாமமாகும். இப்படிப்பட்ட புதிய நாமத்தை பெற்றவர்தான் ஜான் வெஸ்லி பால் அவர்கள். அது அவருடைய ஊழியத்திற்கு கிடைத்த பரிசு. அவரோடு ஊழியம் 6வது சபையில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் தேவனுடைய ஆலயத்தின் தூணாக நின்றார்கள். அவர்கள் அனைவரும் புதிய நாமத்தை தரித்து கொண்டார்கள். அந்த புதிய நாமம் நமக்கு தெரியாது. நியாய தீர்ப்பின் நாளில் நாம் அந்த நாமத்தை காணலாம். இப்பொழுது நாம் பேசதான் முடியும், பார்க்க முடியாது. ஆனால்
இறுதி நாட்களில் நாம் அதை காணலாம். ஜெயம் கொண்டார் ஜான் வெஸ்லி பால் அவர்கள். 25% கொஞ்சம் பலன் இருந்த இந்த ஜான் வெஸ்லி பால் அவர்கள் ஆவிக்குரிய போராட்டத்தில் மிக உற்சாகமாக போராடி இவரும் 25% வெளிச்சத்தை சபைக்கு பெற்றுக் கொடுத்தார். 6வது சபைக்கு பெற்றுக் கொடுத்தார். இப்படியாக 50% வெளிச்சம் 6வது சபைக்கு கிடைத்தது. மார்ட்டின் லுத்தரால் 25%, ஜான் வெஸ்லி பால் அவர்களின் ஊழியத்தினால் 25% இணைந்து 50% வெளிச்சமானது 6வது சபையில் வந்தது. 6வது சபை வந்தது. 6வது சபை 50% வெளிச்சத்தை பெற்றுக் கொடுத்த காரணத்தினால் அந்த சபைக்கு தேவன் ஆலயத்தின் தூண் ஆக்கிவிட்டார். அவர்களை ஆலயத்தின் தூணாக்கி அவர்கள் மேல் ஒரு புதிய நாமத்தையும் பரிசாக கொடுத்து விட்டார். நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அதை ஒருவனும் பூட்ட மாட்டானாம். அவன் என் வசனத்தை கை கொண்டபடியினால். அப்படியானால் இந்த ஜான் வெஸ்லி பால் அவர்கள் இறுதி வரைக்கும் தேவ வார்த்தைக்காக போராடி ஜெயித்தவர். இவருடைய ஊழியத்திற்கு பின்புதான் அநேக ஊழியக்காரர்கள் எழும்பினார்கள், இரத்த சாட்சியாக மரித்தார்கள். இவருடைய ஊழியத்திற்கு பின்புதான் அநேக சபைகள் உருவாகியது என்று உங்களுக்கு நான் அந்த விவரத்தை விவரித்து காண்பிக்கிறேன். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் புரொட்டஸ்டன்ட் சபையை உருவாக்கின பின்பு அவருக்கு பின் எத்தனை சபைகள் தோன்றியது என்று நாம் பார்ப்போம். மார்ட்டின் லூத்தருக்கு பின் தோன்றிய சபை விவரமாவது: இங்கிலாந்து சபையை தோற்றுவித்தார் எட்டன் ஹென்றி என்பவர். நாடு இங்கிலாந்து. காலம் கிபி 1534. மார்ட்டின் லுத்தருக்கு பின்பு புரொட்டஸ்டன்ட் சபைக்கு பின்பு வந்த சபை இங்கிலாந்து சபையாகும். இந்த சபையை தோற்றுவித்தவர் எட்டன் ஹென்றி. அவருடைய தாய்நாடு இங்கிலாந்து ஆகும். காலம் கிபி 1534 ஆகும். இங்கிலாந்து சபை உருவாகியது. அதற்கு பின்பு கால்வினிஸ்ட் சபை உருவாகியது. இந்த இங்கிலாந்து சபைக்கு பின்பு கால்வினிஸ்ட் சபை உருவாகியது. அதை தோற்றுவித்தவர் ஜான் கால்வின் ஆவார். அவருடைய நாடு சுவிட்சர்லாந்து ஆகும். அந்த சபை தோன்றப்பட்ட காலம் கிபி 1555. இவைகளுக்கு பின், இந்த சபைக்கு பின் பிரெஸ்பிட்டோரியன் சபை உருவாகியது. இந்த சபையை தோற்றுவித்தவர் ஜான் நாக்ஸ் ஆவார். இவருடைய நாடு ஸ்காட்லாந்து ஆகும். இந்த சபை தோன்றிய காலம் கிபி 1560 ஆகும். பிரெஸ்பிட்டோரியன் என்ற சபையை தோற்றுவித்தவர் ஜான் நாக்ஸ் ஆகும். அவருடைய நாடு ஸ்காட்லாந்து ஆகும். காலம் கிபி 1560 ஆகும். இதற்கு பின் காங்கிரிகேஷனலிஸ்ட் சபையை உருவாகியது. பிரெஸ்பிட்டோரியன் சபைக்கு பின்பு காங்கிரிகேஷனலிஸ்ட் சபை உருவாகியது. இந்த சபையை தோற்றுவித்தவர் ராபர்ட் பிரவுன் ஆவார். இவருடைய காலம் கிபி 1592 ஆகும். இவருடைய தாய்நாடு ஹாலந்து ஆகும். இதற்கு பின்பு தோன்றிய சபை பேப்டிஸ்ட் சபையாகும். இந்த பேப்டிஸ்ட் சபையை தோற்றுவித்தவர் ஜான் சுமித் என்பவர் ஆவார். இவருடைய நாடு ஆம்ஸ்டர்டாம் ஆகும். இவருடைய காலம் கிபி 1607 ஆண்டு ஆகும். இந்த பேப்டிஸ்ட் சபைக்கு பின்பு அமெரிக்கன் பேப்டிஸ்ட் சபை உருவாகியது. இந்த அமெரிக்கன் பேப்டிஸ்ட் சபை கிபி 1629 ஆண்டு தோன்றியது. இந்த அமெரிக்கன் பேப்டிஸ்ட் சபையை தோற்றுவித்தர் ரோசர் வில்லியம் ஆவார். இந்த ரோசர் வில்லியமுடைய தாய்நாடு அமெரிக்காவாகும். அடுத்து தோன்றிய சபை நண்பர்கள் ஐக்கிய சபை ஆகும். இந்த நண்பர்கள் ஐக்கிய சபையை தோற்றுவித்தவர் டர்பி ஜார்ஜ் பாக்ஸ் என்பவர் ஆவார். நண்பர்கள் ஐக்கிய சபையை தோற்றுவித்தவர் டர்பி ஜார்ஜ் பாக்ஸ் ஆவார். இவருடைய தாய்நாடு இங்கிலாந்து ஆகும். இவருடைய காலம் கிபி 1665 ஆகும். அதற்கு பின்பு மெத்தடிஸ்ட் சபை உருவாகியது. இந்த மெத்தடிஸ்ட் சபையை உருவாக்கியவர் ஜான் வெஸ்லி பால் ஆவார். இவருடைய தாய்நாடு இங்கிலாந்து ஆகும். காலம் கிபி 1739 ஆகும். இந்த ஜான் வெஸ்லி காலத்தில் போப்பாக இருந்தவருடைய பெயர் 12ஆம் கிளைமெண்ட்
கிளைமண்ட் ஆவார். ஜான் வெஸ்லி பாலின் காலத்தில் போப்பாக இருந்தவருடைய பெயர் 12ஆம் கிளைமண்ட் ஆவார். அவருடைய வயது 72 ஆகும். இந்த மெத்தடிஸ்ட் சபைக்கு பின்பு தோன்றிய சபை கடைசி கால புனிதர் சபை ஆகும். இதை தோற்றுவித்தவர் ஜோசப் ஜான் ஸ்மித் ஆவார். இவருடைய தாய்நாடு நியூயார்க் ஆகும். காலம் கிபி 1830 ஆகும். இதற்கு பின்பு சல்வேஷன் ஆர்மி இரட்சணிய சேனை என்ற சபை தோற்றுவிக்கப்பட்டது. இந்த சபையின் ஸ்தாபகர் வில்லியம் பூத் அவர்கள் ஆவார். இந்த சபைக்கு பின் இரட்சணிய சேனை என்ற சபை அல்ல, அது ஒரு மிஷனரி குழுக்களாகும். அவர்கள் உலகம் முழுவதும் இந்த ஊழியத்தை செய்து ஏறக்குறைய 130 நாடுகளுக்கு தங்கள் ஊழியத்தை எடுத்து சென்றார்கள். ஏழை எளிய ஜனங்கள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை குறித்து பேச வைத்தவர் வில்லியம் பூத் அவர்கள் ஆவார். பாமர மக்களுக்கு ஊழியத்தை கொண்டு சென்றவர் வில்லியம் பூத் ஆவார். அதற்கு பின்பு 7ஆம் நாள் சபை உருவாகியது. இந்த 7ஆம் நாள் சபையை தோற்றுவித்தவர் வில்லியம் மில்லர் ஆவார். இவருடைய தாய்நாடு நியூயார்க் ஆகும். காலம் 1843 ஆகும். இந்த 7ஆம் நாள் சபைக்கு பின்பு தோன்றிய சபை கிறிஸ்தவ விஞ்ஞான சபையாகும். இந்த கிறிஸ்தவ விஞ்ஞான சபையை தோற்றுவித்தவர் மேரி பெக்கர் எட்டி ஆவார். நாடு போஸ்டன் ஆகும். காலம் கிபி 1881 ஆகும். இதற்கு பின்பு யெகோவா சாட்சிகள் என்ற சபை தோன்றியது. இந்த சபையை தோற்றுவித்தவருடைய பெயர் சார்லஸ் ட்ரெஸ்ஸல் ஆவார். யெகோவா சாட்சிகளின் சபையை தோற்றுவித்தவர் சார்லஸ் ட்ரெஸ்ஸல் ஆவார். இவருடைய தாய்நாடு பென்சில்வேனியா. இவருடைய காலம் கிபி 1884 ஆகும். அதற்கு பிறகு தேவனுடைய சபை சர்ச் ஆஃப் காட் என்ற சபை உருவாகியது. அதை தோற்றுவித்தவர் ரிச்சர்ட் ஸ்பர்லிங் என்பவர் தேவ சபையை உருவாக்கினார். இவருடைய காலம் கிபி 1886 ஆகும். தோற்றுவிக்கப்பட்ட இடம் டென்னிசி ஆகும். அதற்கு பிறகு தோன்றிய சபை நசரியன் சபையாகும். இந்த நசரிய சபையை தோற்றுவித்தவர் BF பிரீஸ் ஆவார். இவருடைய நாடு கலிபோர்னியா ஆகும். காலம் கிபி 1895 ஆகும். 1895 நசரியன் சபை தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு வந்த சபைதான் பெந்தேகோஸ்தே சபையாகும். பெந்தேகோஸ்தே சபை தோன்றிய ஆண்டு 1901 ஆகும். இந்த பெந்தேகோஸ்தே சபை தோன்றிய நாடு இலங்கை ஆகும். இது சில குழுவினரால் தோற்றுவிக்கப்பட்டது. இந்த பெந்தேகோஸ்தே சபைக்கு பின்பு அசம்பிளி ஆஃப் காட் சபை உருவாகியது. இந்த அசம்பிளி ஆஃப் காட் சபையை தோற்றுவித்த நாடு ஹட்ஸ் பிரீஸ் என்ற நாடு. அதுவும் சில குழுவினரால் தோற்றுவிக்கப்பட்டது. காலம் 1914 ஆகும். இந்த பெந்தேகோஸ்தின் காலமானது கவனிக்கப்பட வேண்டிய காலமாகும். இந்த பெந்தேகோஸ்தே காலத்தில் போப்பாக இருந்தவருடைய பெயர் 12ஆம் லூயி ஆவார். இந்த பெந்தேகோஸ்தின் காலத்திலே போப்பாக இருந்தவர் 12ஆம் லூயி ஆவார். அவருடைய வயது 68 ஆகும். இப்படியாக 5ஆம் சபைக்கு பின்பு அநேக சபைகள் தோன்றியது. அதிலும் குறிப்பாக 6ஆம் சபையின் காலத்திற்கு பின்புதான் அநேக சபைகள் தோன்றியது. சகோதரத்துவம் உருவாகியது. சகோதர அன்பை இந்த 6வது சபை நிலைநிறுத்தி பேசியது. தேவனுக்காக தங்களை தியாகமாக அர்ப்பணித்தார்கள். மரிக்கவும் இவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். மரித்தார்கள். ஆயத்தம் என்ன? மரித்தார்கள். அவர்கள் அந்த மரணத்தை கண்டு பயப்படாமல் ஊழியம் செய்தார்கள். மார்ட்டின் லூத்தருக்கு பின்பு எழும்பின ஊழியங்கள் அனைத்தும் மரணத்தை கண்டு அஞ்சாத ஊழியக்காரர்கள், அஞ்சா நெஞ்சம் படைத்தவர்களாக இருந்தார்கள். இன்றைய காலத்தில் உள்ள பயந்தோழி ஊழியக்காரர்களைப் போல அந்த 5வது சபையின் காலத்திலோ 6வது சபையின் காலத்திலோ கிடையவே கிடையாது. எதற்கும் அஞ்சாத சிங்கமாக நின்று எதிராளியாகிய பிசாசானவனை கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் முறியடித்து சபையை நிலைநிறுத்தினார்கள். ஜெயம் கொண்டார்கள், ஜெயம் கொண்டார்கள். தங்களுக்கென்று புதிய நாமத்தை வாங்கி கொண்டார்கள். ஆலயத்தின் தூணாக நிறுத்தினார். 1000 ஆண்டுகளாக தன் கரத்தில் வைத்திருந்த ரோமன் கத்தோலிக்க சபையானது மார்ட்டின் லூத்தருக்கு பின்பு 25% தன்னுடைய வல்லமையை இழந்தது. ஜான் வெஸ்லிக்கு பிறகு இன்னும் 25% வல்லமையை இழந்துவிட்டது. இப்பொழுது 50% புரொட்டஸ்டன்ட்கள் தங்கள் கரத்தில் வைத்து விட்டனர். 50% கத்தோலிக்கரின் கையில் இருக்கின்றது. இந்த 6 சபைக்குள் 50% கைப்பற்றி கொண்டார்கள். இந்த சபையை குறித்து நாம் சற்று பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதற்காக ஜான் வெஸ்லி பால் அவர்கள் எடுத்த முயற்சி சாதாரண முயற்சி அல்ல. மிகவும் கடுமையாக உழைத்தார். மிகவும் கடுமையான உழைப்பில் சம்பாதிக்கப்பட்ட சபையாகும் 6வது சபை. இச்சபை காலம் சகோதர சிநேகத்தின் காலமாகும். இந்த சபையின் காலத்தை குறித்து பேசும் பொழுது அது சகோதர சிநேகத்தின் காலம் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, இக்காலத்தில் கத்தோலிக்கர்களும் புரொட்டஸ்டன்ட்களும் ஏறக்குறைய இணைந்து சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் வாழ்க்கையை நடத்தினார்கள். அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அவர்களுக்குள் தோன்றவில்லை. அதற்கு பின்பு இணைந்தே செயல்பட்டார்கள். இருந்தாலும் கொள்கைகள் வேறாக இருந்தது. இன்று வரைக்கும் அப்படியே தொடர்கின்றது. மகத்தான மிஷனரிகளை இந்த 6வது சபையை ஏற்றுக்கொண்டது. இந்த 6வது சபை மிஷனரியின் காலம் என்று சொல்லுவார்கள். அநேக மிஷனரிகளை உலகம் முழுவதும் அனுப்பினார்கள். உலகமானது இந்த அளவிற்கு மிஷனரிகளை சந்திக்காத ஒரு காலம் 6வது சபையின் காலமாகும். ஏறக்குறைய 153 ஆண்டுகள் தன்னகத்தில் வைத்துக்கொண்டு சுவிசேஷத்தை பரிபூர்ணமாக செய்து முடித்தார்கள். இக்காலத்தில் விஞ்ஞானங்கள் வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. அநேக பரிசுத்த வேதாகமங்கள் அச்சடிக்கப்பட்டு விநியோகிக்கப்பட்டன. அநேக பாடல்கள் இயற்றப்பட்டு பாடல்களினால் அநேகருக்கு தேவனுடைய சத்தியத்தை எடுத்து சென்றார்கள். பாமர மக்களுக்கு வேத பாடத்தை கற்றுக் கொடுத்தார்கள். தேவனுடைய மகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற காலம் இந்த 6வது சபையின் காலமாகும். உலகம் முழுவதும் மிஷனரிகளை அனுப்பி உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்பதை அடையாளப்படுத்தி காட்டினவர்கள் இந்த 6வது சபையின் மிஷனரிகள் ஆவார்கள். கடுமையாக உழைத்தார்கள், கடுமையாக உழைத்தார்கள். கஷ்டங்களை அவர்கள் பார்க்கவே இல்லை. அவர்களுடைய உழைப்பு முழுவதும் ஊழியத்திற்காகவே செலவழித்தார்கள். மரணத்தை கண்டு அஞ்சாமல் தைரியத்துடன் ஒவ்வொரு தேசமும் புறஜாதி தேசங்களிலும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். அவர்களுடைய சுவிசேஷமானது சாதாரணமான ஒரு வார்த்தையாக இல்லாமல் அந்த வார்த்தையில் ஜீவன் இருந்தது. அவர்கள் சுவிசேஷம் பேசுவதில் மட்டுமல்ல, சுவிசேஷர்களாக மாறினார்கள். விசுவாசிகளை பின்தொடரும் என்று சொல்லப்பட்ட மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொன்ன அந்த அடையாளங்கள் இவர்களை பின்பற்றியது. மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் உள்ள அடையாளங்களும் இவர்களை பின்பற்றியது. மரித்தோரை எழுப்பினார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள். இலவசமாய் பெற்ற இந்த அபிஷேகத்தை அநேகருக்கு இலவசமாய் கொடுத்து தேவனுடைய மகத்துவத்தை உயர்த்தினார்கள். ஆதியில் அப்போஸ்தலருக்கு சொல்லப்பட்ட அந்த மத்தேயு 28:19 நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிகள் என்று சொன்ன வார்த்தையை இவர்கள் நிறைவேற்றினார்கள். இந்த 6வது சபைக்காரர்கள் நிறைவேற்றினார்கள். உலகம் முழுவதும் சர்வ சிருஷ்டிக்கும் இவர்கள் பிரசங்கித்தார்கள். சர்வ சிருஷ்டிக்கும் இவர்கள் பிரசங்கித்தார்கள். அந்த வார்த்தையை இவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். எதற்கும் அஞ்சாமல் போராடி ஜெயித்தார்கள். இவர்களுக்குள் இருந்த ஒரே ஆயுதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ஒரு நாமம் மாத்திரமே இருந்தது. அந்த ஒரு நாமத்தை வைத்துக் கொண்டு உலகம் முழுவதையும் கலக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகையால் இந்த காலத்தை குறித்து இவர்கள் சொல்லுகிறார்கள், அது மிஷனரிகளின் காலம் என்று சொல்லுகிறார்கள். இவருக்கு பின் சில பெயர்களை நான் குறிப்பிட விரும்புகிறேன். மிஷனரிகளுடைய பெயர்: ஒயிட் ஃபீல்ட், ஜான் வெஸ்லி,
ஒயிட்ஃபீல்ட், சார்லஸ் ஜி பென்னி, டேவிட் மூடி, அதாவது டிஎல் மூடின்னு சொல்லுவோம், டேவிட் மூடின்னு சொன்னால் நமக்கு தெரியாது, டிஎல் மூடி, வில்லியம் கேரி, வில்லியம் போத், டேவிட் லிவிங்ஸ்டன், இன்னும் அநேக ஊழியக்காரர்கள், இக்காலத்தில் உள்ள மகத்துவமான ஊழியக்காரர்களுடைய பெயரை இங்கே நான் குறிப்பிட்டு உள்ளேன். ஜான் வெஸ்லி, ஒயிட்ஃபீல்ட், அவர் அடுத்து சார்லஸ் ஜி பின்னி, டிஎல் மூடி, வில்லியம் கேரி, வில்லியம் போத், டேவிட் லிவிங்ஸ்டன், ஜார்ஜ் முல்லர், இப்படி அநேக மிஷனரிகள் உலகம் முழுவதும் சென்று தேவனுடைய பணியை செய்தார்கள். இது 6வது சபையின் மகத்துவமான ஊழியமாகும். இந்த மகத்துவமான ஊழியமானது போப்பு மார்க்கத்தை தடை செய்தது. இவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கே புரொட்டஸ்டன்ட் சபைகள் உருவாக்கி கொண்டே சென்றார்கள். கத்தோலிக்க மார்க்கத்துக்கு இவர்கள் தடை விதித்தார்கள். இவர்கள் சென்ற இடமெல்லாம் புரொட்டஸ்டன்ட் சபைதான் உருவாகியது. கத்தோலிக்க ஸ்தாபனம் அத்துடன் நிறுத்தப்பட்டது. எப்படி மார்ட்டின் லுத்தரால் நிறுத்தி வைக்கப்பட்டதோ அதற்கு பின்பு ரோமன் கத்தோலிக்க சபை எழும்பி வர முடியவில்லை. அதற்கு பின்பு புரொட்டஸ்டன்ட் சபை பல பிரிவுகளாக பிரிந்து உலகம் முழுவதையும் தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். இன்று ஏறக்குறைய 40% புரொட்டஸ்டன்ட்களும் 60% கத்தோலிக்கரும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். இந்த இத்தனை பெரிய புரொட்டஸ்டன்ட் சபையை உருவாக்க காரணமாக இருந்த 5வது சபையின் தூதன் மார்ட்டின் லூத்தர் ஆவார். அவர் கொண்டு வந்த சிறிய வெளிச்சத்தை, அந்த 25% வெளிச்சத்தை 6வது சபையானது உள்வாங்கி அவர்களும் 25% அதற்கு கொடுத்து 50% வெளிச்சத்தை சபைக்கு கொண்டு வந்தார்கள். 50% வெளிச்சத்தை சபைக்கு கொண்டு வந்து நிறுத்திவிட்டார்கள். இப்படியாக 5வது சபையும் 6வது சபையின் உழைப்பின் பலன்தான் இன்று நானும் சுவிசேஷகனாக இருக்கிறேன். இன்று நான் உங்கள் மத்தியில் சுவிசேஷத்தை குறித்து பேசுகிறதுக்கு காரணம் என்றால் இவர்கள் உழைத்த உழைப்பாகும். இவர்களுடைய கடுமையான உழைப்பினால் என்னை போல அநேக ஊழியக்காரர்கள் எழும்பியிருக்கிறார்கள். எனக்கு முன்பும் இருந்திருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் காரணம் இந்த மகத்தான மிஷனரிகளின் வேலையாகும். இவர்கள் உலகமெங்கும் செல்லும் பொழுது இவர்களுக்காக வாசல் திறக்கப்பட்டிருந்தது. ஏன் வாசல் திறக்கப்பட்டது? 6வது சபையின் காலமே அப்படிதான் இருந்தது. படிக்கிறேன், கேளுங்கள். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுவருமாயிருக்கிறது சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்ற வசனத்தை நிறைவேற்றி காட்டினார்கள். இந்த மகத்தான 6வது சபையில் உள்ள ஊழியக்காரர்கள், மிஷனரிகள் அனைவரும் எங்கெல்லாம் சென்றார்களோ, எந்தெந்த தேசத்தில் சென்றார்களோ அங்கே அவர்களுக்கு வாசல் திறக்கப்பட்டு இருந்தது. இவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கே தேவ ஆலயம் கட்டினார்கள், திருச்சபையை நிறுவினார்கள், தேவனுடைய மகத்துவத்தை எடுத்து பேசினார்கள், தங்கள் வாழ்க்கையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அர்ப்பணித்து தங்கள் ஊழியத்தை செய்தார்கள். ஆகையால் இவர்கள் தியாக உள்ளத்தோடு அவர்கள் 6வது சபைக்காக உழைத்த காரணத்தினால் தேவன் இவர்களுக்காக ஒவ்வொரு தேசத்திலும் வாசலை திறந்து வைத்திருந்தார். அவர் வாசலை திறந்தால் யார் பூட்ட முடியும்? திறந்து வைத்தது யார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 6வது சபையின் காலத்தில் பூட்டி வைக்கப்பட்டிருந்த வாசலை திறந்து வைத்து விட்டார். அது மட்டுமல்ல, 9வது வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். இதோ யூதர் அல்லாது இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாய சாத்தானுடைய கூட்டத்தாரின் சிலரை கொடுப்பேன். பாருங்க யாரை கொடுக்கிறார்கள். இதோ யூதர் அல்லாது இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிற கூட்டம், ஒரு பொய் சொல்ற கூட்டம் அங்க இருக்கு. அந்த பொய் சொல்ற கூட்டம் சாத்தானுடைய கூட்டமா, அவர்களை தான் இவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப அந்த சாத்தானுடைய கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். இதுதான் திறப்பின் வாசலில் நடந்த உண்மை சம்பவம். இவர்கள் எந்தெந்த தேசத்தில் சென்றார்களோ அந்த தேசமானது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டது. இவர்களிடத்தில் தேவனுடைய வல்லமை பரிபூர்ணமாக இறங்கியது. சார்லஸ் பின்னி அவர்கள் சபையில் நின்று கொண்டு இப்படி ஒரு பார்வை பார்ப்பார். ஆண்கள் பக்கம் ஆண்கள் அனைவரும் கீழே விழுந்து விடுவார்கள். பார்த்த மாத்திரத்திலே நிச்சயம் கீழே விழுந்து விடுவார்கள். அடுத்து இப்படி பெண்கள் பக்கம் பார்ப்பார், பெண்கள் அனைவரும் கீழே விழுந்து விடுவார்கள். அப்படி ஒரு வினோதமான அபார
வல்லமை அவருக்குள் இருந்தது. அடுத்து அவர் ஜெபிப்பார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த சபையில் குடிகொண்டிருக்கும் அனைத்து அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துரத்துகிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே சபையில் உள்ளே வந்த அசுத்தாவிகள் வெளியேறிவிடும். அனைவரும் அங்கே நிமிர்ந்து நின்று சத்தியத்தை தெளிவாக கேட்பார்கள். அவருடைய பேச்சில் அனல் பறக்கும். அந்த அனலினால் அநேக நோயாளிகள் குணமானது உண்டு. அவர் பிரசங்கம் செய்து கொண்டு இருக்கும் பொழுதே சுகம் பெற்றவர்கள் அநேகர் உண்டு. அப்படிப்பட்ட வல்லமையான ஊழியக்காரர்கள் எழும்பினார்கள். இந்த 6வது சபையின் காலத்தில் மகத்துவமான மிஷனரிகளாக இருந்தார்கள். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஊழியம் நடக்கிறதா? இல்லை, இல்லவே இல்லை. இன்று நடப்பதெல்லாம் பணத்திற்காகவும் பெருமைக்காகவும் புகழுக்காகவும். இன்று சபையில் வந்தவர்களை கை காட்டினவுடன் கீழே விழுந்தவுடன், ஓ, இவருக்கு வல்லமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அந்த வித்தைகள் எல்லாம் நெட்டில் பார்க்கலாம். ஆனால் இது போலி ஆட்டங்கள். ஆனால் அன்று சார்லஸ் பின்னின் காலத்தில் நடந்தது போலி ஆட்டம் அல்ல, நிகழ் சம்பவம், உண்மை சம்பவம். அவர் பார்த்த மாத்திரத்திலே கீழே விழும். அதற்கு பிறகு அந்த சபைக்குள், அந்த ஆத்மாவுக்குள் அசுத்தாவி நுழைந்ததே கிடையாது. அவர் யாருடைய தலையில் கை வைக்கவோ செபிக்கவோ இல்லை, பார்த்த மாத்திரத்திலே வல்லமை இறங்கியது. அப்படிப்பட்ட வல்லமையான ஊழியக்காரர் தான் சார்லஸ் பின்னி ஆவார். 6வது சபையின் காலத்தில் உள்ள ஊழியக்காரர்கள் ஆவார்கள். அப்படி ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தங்கள் வல்லமைகளை, தேவன் கொடுத்த வல்லமைகளை வெளிப்படுத்தி ஒவ்வொரு இடத்திலேயும் தேவனுடைய ஆலயத்தின் தூணாக நின்றார்கள். அதனால் இவர்கள் ஆலயத்தின் தூண் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் இவர்களை ஆலயத்தின் தூணாக்குவேன் என்று சொன்னாரே, அவர்களை ஆலயத்தின் தூணாகவே வைத்தார். இவர்கள் சென்ற இடமெல்லாம் ஆலயத்தின் தூணாகவே இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஊழியம் நிகழ்ந்தது. இந்த சாத்தானுடைய கூட்டத்தாரை சிலரை உனக்கு கொடுப்பேன், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன் மேல் அன்பாய் இருக்கிறதே அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அதை தான் செஞ்சாங்க. இவங்க மேல, இப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் மேல தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை அநேக புறஜாதிகள் கண்டுகொண்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமான வாழ்க்கையில் வாழ்ந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். இவர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறது? உனக்கு படிக்கிறேன், நீ என் நாமத்தை மறுதலியாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த 6வது சபையானது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலிக்காமல் அந்த நாமத்தை உறுதியாக இருந்து இயேசு கிறிஸ்துவின், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்த காரணத்தினால் தேவன் அவர்களை உயர்த்தினார். அவர்கள் இறுதி வரைக்கும் மறுதலிக்கவில்லை. சங்கீதம் 91 அதிகாரம் 14 சொன்னது போல படிக்கிறேன், கேளுங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் இந்த 6வது சபையானது அவருடைய நாமத்தை மறுதலிக்காமல் அந்த நாமத்தை அறிந்து அந்த நாமத்தை உயர்த்தினபடியால் அந்த ஊழியக்காரர்களையும் தேவன் உயர்த்தினார். சங்கீதம் 91:14 பிரகாரம் அந்த காலத்தில் உள்ள அனைத்து சுவிசேஷர்களையும், அந்த காலத்தின் சபையின் தூதனான ஜான் வெஸ்லி பால் அவர்களையும் தேவன் உயர்த்தினார். சங்கீதம் 91:14 பிரகாரம் அவன் என்னிடத்தில் வாஞ்சாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொன்னது போலவே தேவன் அக்காலத்தின் சுவிசேஷர்களை எடுத்து உபயோகப்படுத்தினார், அவர்களை உயர்த்தினார். இக்காலத்தில் உள்ள சுவிசேஷர்கள் அவருடைய வசனத்தை கை கொண்டபடியினால், இக்காலத்தில் உள்ள ஒவ்வொரு சுவிசேஷர்களும் அவருடைய வசனத்தை கை கொண்ட காரணத்தினால், யோவான் 15 அதிகாரம் 7 சொன்னது போலவே தேவன் இவர்களை எடுத்து உபயோகப்படுத்தினார், ஆசீர்வதித்தார். படிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 15 அதிகாரம் 7 படிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த 6வது சபைக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? என் வசனத்தை கை கொண்டபடியினால். இந்த 6வது சபையானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கை கொண்டபடியினால் அவர் சொன்ன வார்த்தையை போலேயே ஆசீர்வதித்தார். எப்படி? நீங்கள் என்னிலும், இந்த 6வது சபை இயேசு கிறிஸ்துவில் பரிபூர்ணமாக ஜீவித்தது. இந்த 6வது சபை இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவித்தது. ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவில் ஜீவித்த காரணத்தினால் அவர்களுடைய இருதயத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையானது நிலைத்து இருந்தது. இந்த 6வது சபையில் உள்ள தூதனுக்குள்ளும்
சுவிசேஷகர்களுக்குள்ளும் தேவனுடைய வார்த்தையானது நிலை பெற்றிருந்தது. தேவனுடைய வார்த்தை நிலை பெற்றி இருந்த ஒரே காரணத்தினால் அவர்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை அவர்கள் செய்து காட்டினார்கள். படிக்கிறேன், கேளுங்கள். அந்த வார்த்தை அவர்களுக்குள் நிலை பெற்றி இருந்த காரணத்தினால் அவர்கள் செய்த அற்புதம் என்னது? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த வார்த்தையை இவர்கள் நிறைவேற்றினார்கள். இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவித்தார்கள். இவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் ஜீவித்த காரணத்தினால் அவருடைய வார்த்தையானது, அவருடைய வார்த்தைகளானது 6வது சபையின் ஊழியக்காரர்களுக்குள் நிலை பெற்றிருந்தது. ஜான் வெஸ்லி பாலில் இருந்து அநேக சுவிசேஷர்களுக்குள் இந்த வார்த்தையானது நிலை பெற்றிருந்தது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அவர்கள் எதை கேட்டார்கள்? மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கேட்டார்கள். அதை நிறைவேற்றி கொடுத்தார் நம்முடைய கர்த்தராகிய இயேசு. தியாக உள்ளம் படைத்த அந்த சுவிசேஷகர்களை கொண்டு, தியாக உள்ளம் படைத்த அந்த சுவிசேஷகர்களை கொண்டு மத்தேயு 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நிறைவேற்றினார். வியாதிஸ்தர்கள் மேல் கை வைத்தார்கள், அப்பொழுது சொஸ்தமானார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினார்கள், மரித்த சரீரங்களை எழுப்பினார்கள், வல்லமையான ஊழியங்களை செய்தார்கள், அடையாளங்களை செய்தார்கள், அற்புதங்களை செய்தார்கள். உலகம் முழுவதுமே இயேசு கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தி சென்றார்கள். இந்த 6வது சபையினர் நிறைவேற்றி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, யோவான் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிக்கின்றேன். அந்த வசனத்தையும் இவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். படிக்கிறேன், கேளுங்கள். நானே வாசல், என் வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டு அடைவான். நானே வாசல். இங்கே என்ன சொல்லியிருக்கிறார்? உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், உங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். அந்த வாசல் யாரு? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆவார். நானே வாசல், என் வாசல் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், அந்த நானே வாசல் என்று சொன்னாரே, உங்கள் முன்பாக திறக்கப்பட்ட வாசல் என்று சொன்னாரே, அதற்குள் ஒருவன் உட்பிரவேசித்தால், அதற்குள் யார் உட்பிரவேசித்தால்? 6வது சபை உட்பிரவேசித்தது. அந்த வாசல் வழியாய் 6வது சபையானது உள்ளே பிரவேசித்தது. ஜான் வெஸ்லி பால் அவர்களும் அநேக சுவிசேஷகர்களும் 6வது சபைக்குள் நுழைந்தார்கள். அந்த திறந்த வாசலில் நுழைந்தார்கள். அவர்கள் உள்ளே பிரவேசித்து ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகரை ரட்சிப்புக்குள் வழி நடத்தினார்கள். அவர்கள் உள்ளும் புறம்பு சென்று மேய்ச்சலை கண்டடைந்தார்கள். அவர்கள் மேய்ச்சலை கண்டடைந்தார்கள். காரணம் 7ஆம் வசனம் சொல்லுகின்றது, ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல், மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே ஆடுகளின் வாசல். அந்த 6வது சபையின் வாசல் இயேசு கிறிஸ்துவாகும். அங்கே சென்ற ஆடுகள் மேய்ச்சலை கண்டடைந்தது. ஜான் வெஸ்லி பால் அவர்களும் அவரோட கூட இருந்த அக்காலத்தின் 6வது சபையின் காலத்தில் உள்ள அனைத்து மிஷனரிகளும் உள்ளே சென்று மேய்ச்சலை கண்டடைந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை பரிபூர்ணமாக நிகழ்த்தி காட்டினார்கள். அவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போகாமல் தைரியமாக தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள். இதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போம். இவர்களுடைய ஊழியத்தை குறித்து 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கின்றேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கின்றேன். எங்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும் சகல மனுஷரால் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. 3வது வசனம் படிக்கிறேன். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டான கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலைகளிலும் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் சொன்ன இந்த வசனத்தை 6வது சபையானர், 6வது சபை காலத்தில் உள்ள தூதனும் சுவிசேஷகர்களும் நிகழ்த்தி காட்டினார்கள். அவர்கள் இருதயங்களில் எழுதப்பட்டும், அவர்கள் இருதயங்களில் என்ன எழுதப்பட்டது? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அவர்களுடைய இருதயத்தில்
இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்தது. இவர்கள் வார்த்தையின்படி ஜீவித்தார்கள். அந்த வார்த்தைக்கு உத்தமமாக சென்றார்கள். சுவிசேஷ ஊழியத்தை உத்தமமாக செய்த காரணத்தினால் அது சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபமாக இருக்கிறவர்கள் தானே நீங்கள். இந்த 6வது சபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிருபமாக இருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பிரதிபலித்து காட்டினார்கள். மகத்தான ஊழியர்கள் எழும்பினார்கள். மகத்தான ஊழியக்காரர்கள் எழும்பி 6வது சபையை வெளிச்சத்திற்குள் கொண்டு சென்றார்கள். அவர்கள் சலிப்படையாமல் உத்தமமாக உற்சாகமாக ஊழியம் செய்தார்கள். ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. 6வது சபையின் ஊழியமானது கடந்த 1000 ஆண்டுகளாக வீழ்ச்சி அடைந்து கிடந்ததை உலகம் முழுவதும் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து காட்டினார்கள், வெளியரங்கமாக்கினார்கள். உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். அந்த அளவிற்கு அவர்களுடைய உழைப்பு இருந்தது. அது மையினால் அல்ல, அவர்களுடைய ஊழியம் மையினாலும் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும். அது கற்பலகைகளில் உள்ள ஊழியம் இல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் இருதயங்களாகிய சதையான பலகைகளிலும் எழுதப்பட்டிருந்தது. அவர்கள் இருதயத்தின் பலகைகளில் தேவனுடைய வார்த்தையை எழுதினார்கள். அது வல்லமை. தேவனுடைய வல்லமையினால் தேவ ஊழியத்தை செய்து தேவனுக்கு நிருபமாக காட்டினார்கள் என்று பவுல் இந்த 6வது சபையின் ஊழியக்காரர்களை குறித்து இந்த இடத்தில் எழுதியிருக்கிறார். இந்த வசனத்தின்படி செய்கிறவர்கள் அனைவரும், அது எந்த சபையாக இருந்தாலும் சரி, அது இக்காலத்திலா இருந்தாலும் சரி, முற்காலத்திலா இருந்தாலும் சரி, இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர்கள் ஆவார்கள். இந்த வசனத்துக்கு சொந்தக்காரர்கள் 6வது சபையில் உள்ளவர்கள் நிகழ்த்தி காட்டினார்கள். அதே போல இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் படிக்கின்றேன், கேளுங்கள். நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தீர்கள். இந்த 6வது சபையின் ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்யும் பொழுது அவர்கள் தேவனை அறியாமல் சுபாவத்தின்படி தேவர்கள் அல்லாதவர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். தேவனை அறியாத தேவர்களை வணங்கி கொண்டிருந்தவர்களை இவர்களுடைய உற்சாகமான ஊழியத்தினால் அவர்கள் தேவனுக்கு அடிமையாக்கி கொண்டு வந்தார்கள். முன்பு தேவனை அறியாமல் இருந்தார்கள். இந்த 6வது சபையின் உழைப்பின் காரணமாக அநேகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டார்கள். 9வது வசனத்தை படிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் தேவனை அறிந்திருக்க அல்லது தேவனாலே அறியப்பட்டிருக்க பலனற்றதும் வெறுமையுமான அவ்வழிபாடுகளுக்கு நீங்கள் மறுபடியும் திரும்பி மறுபடியும் அவைகளுக்கு அடிமைப்படும்படி விரும்புகிறது. இது எப்படி? மறுபடியும் அந்த சபையானது பின்வாங்கி போகின்றது. ஒவ்வொரு சபை காலமும் இப்படிதான். தேவனை அறிந்த பின்பு, இந்த சுவிசேஷகர் எல்லாம் மரித்த பின்பு அடுத்து அந்த சபையானது சாத்தான் கைப்பற்றி கொள்ள முயற்சிக்கிறான். அதை தான் இங்கே சுட்டி காட்டுகிறான். முன்பு நீங்கள் அறியாமல் இருந்தீர்கள், இப்பொழுது அறிந்தீர்கள், மறுபடியும் அங்கே போகிறீர்களா என்று கண்டித்து உணர்த்துகிறார். 12ஆம் வசனம் படிக்கிறேன், கேளுங்கள். சகோதரரே, என்னை போல் ஆகுங்கள் என்று உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் உங்களை போலும் ஆனேன், எனக்கு நீங்கள் அநியாயம் ஒன்று செய்யவில்லை. பவுல் சொல்றாரு, சகோதரரே என்னை போல் ஆகுங்கள். நாம் முன்னால் அவரை உங்களை போல இருந்தேன், இப்போ நீங்கள் என்ன போல ஆகுங்க என்று அவர் அங்கே கலாத்திய சபைக்கு சொல்லுகிறார். அந்த கலாத்திய சபை சொன்னப்பட்ட வார்த்தை தான் 6வது சபைக்கும் இதே காரியம்தான். 19ஆம் வசனம் படிக்கிறேன். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். இந்த 6வது சபையின் ஊழியக்காரராகிய ஜான் வெஸ்லி பால் அவர்களும் அக்காலத்தில் உள்ள சுவிசேஷகர்கள் அனைவரும் இந்த வசனத்தின் பிரகாரம் அக்காலத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு பார்த்து சொல்லுகிறார்கள், என் சிறு பிள்ளைகளே, பவுல் சொன்னது போலே இவர்கள் சொல்லுகிறார்கள், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். 6வது சபையின் காலத்தில் உள்ள தூதரும் அக்காலத்தில் உள்ள மிஷனரிமார்களும் இந்த வசனத்தை போலதான் கர்ப்ப வேதனைப்பட்டு ஊழியம் செய்தார்கள். ஒவ்வொரு நாளும் கர்ப்ப வேதனைப்பட்டு இந்த ஊழியத்தை செய்தார்கள். 6வது சபைக்கு எழுப்புதல் கொண்டு வருவதற்கு காரணம் ஜான் வெஸ்லி பால் அவர்களும் அக்காலத்தில் உள்ள சுவிசேஷகர்களும் ஆவார்கள். இன்னும் ஒரு வசனத்தை கூறிக்கொண்டு முடிக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கிறேன், கேளுங்கள். அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிகளுக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கும்
அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னமே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்திலே சமீபமானீர்கள். இந்த 6வது சபையானது எப்படிப்பட்ட கடினமான உழைப்பை உழைத்தது? கடினமான உழைப்பை உழைத்து அவர்கள் கிறிஸ்துவுக்கு தூரமாக இருந்தவர்களை கடின உழைப்பினால் மீட்டுக்கொண்டு கிறிஸ்துவின் ஆலயத்தில் அவர்களை தூணாக்கினார்கள். ஆகையால் வசனம் சொல்லுகின்றது, முன்னமே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்போ அவங்க சமீபமாயிட்டாங்க. பார்த்துக்கிடுங்க, இதெல்லாம் அவர்களுடைய கடினமான உழைப்பு ஆகும். அது அவர்களுடைய கடினமான உழைப்பாகும். அப்படி அவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் என்னத்தை கொடுக்கிறார்? அவனை ஆலயத்தின் தூணாக்குவேன். அவர்களுக்கு என்னது? ஆலயத்தின் தூணாக்கி இருக்கிறார். 11ஆம் வசனம் கூறுகின்றது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இந்த 6வது சபைக்கு கிரீடம் கிடைத்து விட்டது. அதற்கு ஒரு கிரீடம் இருக்கின்றது. கிரீடம் எனப்படுவது என்னது? கிரீடம் என்பது மகத்துவம், மகிமையாகும். அந்த மகிமையை நீங்கள் விட்டுவிடாத வண்ணம் பற்றி கொண்டு இருங்கள் இறுதி வரைக்கும். அந்த கிரீடம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் இலவசமாக கிடைத்தது. அந்த கிரீடத்தை இவர்கள் போரிட்டு வாங்கினார்கள். ஆவிக்குரிய போராட்டத்தின் வெற்றியின் சின்னம்தான் இந்த கிரீடமாகும். இவர்கள் ஆவிக்குரிய போராட்டத்தில் ஈடுபட்டு கிரீடத்தை பெற்றுக்கொண்டவர்கள். ஆகையால் உனக்கு கிடைக்கப்பட்ட இந்த கிரீடத்தை, அந்த மகத்துவமான அபிஷேகத்தை நீ எப்பொழுதும் பற்றி கொண்டீர் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார் 6வது சபைக்கு. நீ பெற்றுக்கொண்ட அந்த மகிமையின் கிரீடத்தை இறுதி வரைக்கும் எச்சரிக்கையாக பாதுகாத்துக்கொள். ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனை ஆலயத்தின் தூணாக்குவேன். அந்த மகிமையை பெற்றுக்கொண்டவர்கள் ஆலயத்தின் தூணாகினார்கள். அந்த தூண் தான் ஜான் வெஸ்லி பால் அவர்கள் ஆவார். அதே போல அக்காலத்தின் சுவிசேஷகர்கள் அனைவரும் அந்த தூண் ஆலயத்தின் தூண்களாகும். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய நாமத்தை அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார். அவர்கள் அனைவருக்கும் 6வது சபையின் காலத்தில் உள்ள விசுவாசிகளுக்கு, தூதருக்கு தேவன் புதிய நாமத்தை அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார், கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். இப்படியாக 6வது சபையானது சாத்தான் பிடியில் இருந்து 25% மீட்டெடுத்து இப்பொழுது 6வது சபையானது 50% வெளிச்சத்திற்குள் வந்தது. 6வது சபையின் காலம் விஞ்ஞானத்தின் காலமாகும். இந்த விஞ்ஞான காலத்தில் அநேக பரிசுத்த வேதாகமம் அச்சிடப்பட்டு உலகம் முழுவதும் எடுத்து செல்லப்பட்டது. ஊழியங்களுக்காக அநேகர் தான தர்மங்களை செய்ய ஆரம்பித்தது இந்த 6வது சபையின் காலமாகும். இந்த காலத்தில் தான் மகத்துவமான ஒரு ஊழியம் எழும்பியது. ஐயா வில்லியம் பூத் அவர்களால் இரட்சணிய சேனை என்ற இயக்கம் தொடங்கப்பட்டு உலகம் முழுவதும் ஏழை எளிய ஜனங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் வழி நடத்தினார்கள். ஐயா வில்லியம் பூத் அவர்களுடைய ஊழியத்தை குறித்து பேசினால் சமயம் இல்லை. அவருடைய வாழ்க்கை வரலாறு புஸ்தகம் இருக்கின்றது, அதை வாங்கி படியுங்கள். இந்த 6வது சபையின் காலத்தில் உள்ள ஒவ்வொரு சுவிசேஷர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து பாருங்கள். உங்களுக்கு தெரியும் தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது என்பது. 6வது சபையானது எப்படிப்பட்ட வல்லமையான ஊழியக்காரர்களை கொண்டது என்று அக்காலத்தில் உள்ள வரலாற்று புஸ்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக ஜீவித்தார்கள், ஆலயத்தின் தூணானார்கள். அதே போல நாமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக ஆலயத்தின் தூணாகவும் கர்த்தர் நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Ah